Please subscribe Sadhguru Sai Creations. 22 வயசு பொண்ணுக்கு மூட்டு தேய்மானம் நான் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 16 வயசு பொண்ணுக்கு முதுகு எலும்பு தேய்மானம் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து சும்மாவே அவங்க வந்து சொல்லிடலைங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. சிடி எம்ஆர்ஐ கொண்டு வந்து இதில் வந்து தேய்மானம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. இது எப்படி பாசிபிள்? 30 இயர்ஸ் ஆகுது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபொரோட்டிக் சேஞ்சஸ் வரும். அப்படின்னா என்னென்னா எலும்புகள் லைட்டாக அரிக்க ஆரம்பிக்கும். அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும், ஆஸ்டியோபீனியா அப்படிம்பாங்க. அதே மாதிரி இல்லைங்க, எங்களுக்கு 40 வயசில் தான் வந்திருக்கு, ஓகே பயங்கர வலி இருக்குது, அந்த பயங்கர வலியே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஃபர்தராக தேயாமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்களை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப மூட்டு வலி இருக்குங்க, ரொம்ப மூட்டு தேஞ்சிடுச்சு, மேலே மாடிப்படி ஏறும்போது பார்த்திங்கன்னா நர முட்டி இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி உங்களுக்கு தேய்மானம் இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம சின்ன வயசில் இந்த மூட்டு தேய்மானம் வராமல் பாதுகாக்க முடியும். சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூட்டு வலி. இது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே வந்து பாருங்கள், இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் 30+ தான் வரும் அப்படின்ற மாதிரி நாங்களே படிச்சிருக்கோம். இது நாங்கள் படித்து ஒரு 13 இயர்ஸ் ஆகுது, இப்போ 14th இயர்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 வயசு பொண்ணுக்கு மூட்டு தேய்மானம் நான் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 16 வயசு பொண்ணுக்கு முதுகு எலும்பு தேய்மானம் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து சும்மாவே அவங்க வந்து சொல்லிடலைங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. சிடி எம்ஆர்ஐ கொண்டு வந்து இதில் வந்து தேய்மானம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. இது எப்படி பாசிபிள்? 13-14 வருஷத்தில் இவ்வளோ மாற்றங்களா அப்படின்னா, நிறைய மாற்றங்கள் இருக்கதாங்க செய்யுது. அதாவது நிறைய நோய்கள் வந்து பாருங்கள் சின்ன சின்ன வயசுலேயே வருது. நிறைய நோய்கள் வந்து வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம பேசிக்காக வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தான சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறோம் மாட்டோம் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலே பட மாட்டேங்குது உடம்புல. இதெல்லாம் தான் காரணம் அப்படின்றது சொல்லலாம். ஜென்ரலாக வந்து பாருங்கள், இந்த மாதிரி மூட்டு தேய்மானம் 30 இயர்ஸ் ஆகுது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபொரோட்டிக் சேஞ்சஸ் வரும். அப்படின்னா என்னென்னா எலும்புகள் லைட்டாக அரிக்க ஆரம்பிக்கும். அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும், ஆஸ்டியோபீனியா அப்படிம்பாங்க. எலும்புகள் நல்லா அரிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தேய்மானம் அப்படின்றது சகஜம்தான். பொதுவாக வந்து பாருங்கள், நரை திரை மூப்பு இதெல்லாம் வந்து ஒரு ஏஜ் ஆகும்போது வர்றது சகஜம்தான். ஆனால் சின்ன சின்ன வயசுலேயே வருது அப்படின்னா நம்ம நல்ல சாப்பாட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். என்னென்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம சின்ன வயசில் இந்த மூட்டு தேய்மானம் வராமல் பாதுகாக்க முடியும். அதே மாதிரி இல்லைங்க, எங்களுக்கு 40 வயசில் தான் வந்திருக்கு, ஓகே பயங்கர வலி இருக்குது, அந்த பயங்கர வலியே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஃபர்தராக தேயாமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்களை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே வந்து பாருங்கள், இந்த எலும்புகள் பலமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல வெயில் பண்ணணுங்க. வைட்டமின் டி வந்து ரொம்ப எசென்ஷியல் எலும்பு ஆரோக்கியத்துக்கு. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்களா, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், பெரும்பாலும் வெளியே போக மாட்டேன்றோம். அப்படியே போனாலும் சன்ஸ்கிரீன் ஃபுல்லாக அப்பிட்டு தான் நிறைய பிள்ளைங்க போகிறாங்க. அந்த மாதிரி சன்ஸ்கிரீன் நிறைய அப்பிட்டு போகணுன்ற அவசியமே இல்லைங்க. உச்சி வெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலரை வந்து மங்கடிக்கும் அப்படிங்கலாம். இளம் வெயில் வந்து நம்ம சன்ஸ்கிரீன் போடணுன்ற அவசியம் இல்லை. இளம் வெயில் இன்ஃபேக்ட் நம்ம உடம்புல படணும். அப்போ என்ன பண்ணுங்கள், காலையில் ஒரு 1/4 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/4 மணி நேரம் இளம் வெயிலில் நம்ம உட்காரணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் இது செய்யணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நம்ம மறந்த உணவுகள் அப்படின்றதுக்கு முக்கியமாக சிறுதானியங்களை டைரெக்டாக சாப்பிட்றத விட முளைக்க வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பி காம்ப்ளெக்ஸு, நிறைய மைக்ரோநியூட்ரியன்ஸ் எசென்ஷியலாக, அதாவது எல்லா எசென்ஷியல் மைக்ரோநியூட்ரியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பிளென்ட்டியாக கிடைக்கும். அந்த சிறுதானியங்களை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கம்பு வந்து பாருங்கள், இப்போ தான் வந்து கம்பு நம்ம சும்மா எப்போயோ ஒரு டைம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு யூஸ் பண்ணுறோம், இல்லை டின்னருக்கு யூஸ் பண்ணுறோம். கம்பன் சோறு அப்படின்றதே இருந்துச்சுங்க. அதாவது நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அதுக்கு பதில் கம்பு வடித்து அந்த பொங்க சோறு மாதிரி வச்சுடுவாங்க. அதுக்கு குழம்பு, கொட்டை குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டு சாப்பாடாகவே கம்பன் சோறு சாப்பிட்ட காலம் இருக்குது. இப்போ எங்கள் பாட்டிலாம் கூட கம்பன் சோறு தான் சாப்பிடுவாங்க. நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே இருந்துச்சு, பட் இருந்தாலும் கம்பன் சோறு சாப்பிட்டாங்க. அது எதுக்கு அப்படின்னா நல்ல ஆரோக்கியத்துக்காக. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கம்பன் சோறுல நம்ம சாப்பிட்றதே இல்லை. ஏன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாது அப்படின்றதுனால கம்பன் சோறு பொங்க சோறு மாதிரி இருக்கும். அதனால நம்ம சாப்பிட்றதுல நல்ல அரிசி தான் வாங்கி சாப்பிட்றோம். அரிசியில் இருக்கிறத விட அதிகப்படியான சத்து இந்த கம்பில் இருக்குங்க. முக்கியமாக சிறுதானியத்திலே கம்பு வந்து பார்த்திங்கன்னா பன்மடங்கு கால்சியம் சத்து நிறைஞ்சது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வாரத்தில் 3 நாள்
கம்பஞ்சோறாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா கம்பங்களியை எடுத்துக்கலாம். இல்லை எங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா தோசை, நம்ம இட்லி தோசை அரைக்கிறோம் பார்த்தீங்களா, 3 டம்ளர் புழுங்கலரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணோம்னா 2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் கம்பு, 1 டம்ளருக்கு பதில் 2 டம்ளராக உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். அந்த உளுத்தம்பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா தோலோட கருப்பு உளுத்தம்பருப்பு போடும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோலில் ஆந்தோசைனின் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்குங்க. இந்த ஆந்தோசைனின் வந்து பாருங்கள் கேன்சர் மாதிரி பெரிய நோய் வர்றதை கூட தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதனால அதை அந்த மாதிரி நம்ம கருப்பு உளுந்த பருப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த கம்பு எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய கால்சியம் கிடைக்குது, நம்ம எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு நாள் கம்பு எடுத்துக்கோங்க, ஒரு நாள் கேழ்வரகு எடுத்துக்கோங்க, ஒரு நாள் சாமை, ஒரு நாள் தெனை, ஒரு நாள் குதிரவாளி. இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எலும்புகளோட ஆரோக்கியம் மேம்படும், எலும்புகள் இரும்பாக இருக்கும், எலும்பு வச்சிரம் போல் இருக்கும். இப்படி நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் கம்பல்சரி கீரை. அந்த கீரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. இப்போ நாங்கள் கீரை எடுக்க சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு பின்னாடியே வீட்டு தோட்டத்திலே இருக்குங்க, வீட்டு கொள்ளையிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை மட்டும்தான் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, எல்லா கீரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு சில பேஷண்ட் சொல்லுவாங்க, இல்லை மேடம் முருங்கைக்கீரையில் தானே இரும்பு சத்து நிறைய இருக்குது அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா க்ரீன்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்ற ஒரு குவான்டிட்டி அயன் இருக்க தான் செய்யுது. அதனால் அந்த கீரையும் வந்து பார்த்திங்கன்னா கீரை சாப்பிட சொன்னால் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமாக ஒரு அரைக்கட்டு கீரை ஒரு 5 பேருக்கு கடைஞ்சிடுவாங்க, தண்ணியாட்டம் கடைச்சிடுவாங்க. நாங்கள் கீரை எப்படி சாப்பிட சொல்லுவோம் அப்படின்னா கீரை பொரியலாக தான் சாப்பிட சொல்லுவோம். காரணம் என்னென்னா பொரியலாக சாப்பிடும்போது நம்ம நிறைய எடுத்துப்போம், தண்டோடு தான் போடணும். தண்டை வந்து எலசு தண்டோடு எடுத்துக்கணும். முள்ளங்கி கீரை, இப்போ முள்ளங்கி இருக்குன்னா அந்த முள்ளங்கிக்கு மேலே கீரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீரையும் வந்து சமைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொய்யாக்கீரை, கோவக்கீரை, இந்த மாதிரி நிறைய கீரைகள் இருக்கதாங்க செய்யுது. கலவைக்கீரை, வல்லாரக்கீரை, இந்த எல்லா கீரையும் உங்களுக்கு என்னென்ன கீரைலாம் கிடைக்குமோ அத்தனை கீரையும் நீங்கள் சமைக்கலாம், அத்தனை கீரையும் சாப்பிடலாம். சரிங்களா? இந்த கோவை இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவைக்கீரை அப்படின்ற மாதிரி சமைப்பாங்க. அதே மாதிரி காணாவாழைன்னு ஒரு கீரை இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரிசக்காட்டில் இருக்கிறது தான். அந்த காணாவாழை கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை தன்மையை அதிகரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கீரைலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அழகாக சமைச்சு சாப்பிடுங்க. கால்சியம் நல்ல சர்ப்ளஸாக கிடைக்கும். பால் டெய்லியே காலையில் 1 கிளாஸ் பால், ராத்திரி 1 கிளாஸ் பால் குடிக்கலாம். டெய்லி முட்டை. இப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா முட்டையினோட மஞ்சை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒல்லியாக தான் இருக்கீங்கன்னா டெய்லி 1 முட்டை எடுத்துக்கலாம். இல்லை நாங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கோம் அப்படின்னா 2 முட்டையினோட வெள்ளை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி நீங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த தேஞ்ச எலும்புக்கு வந்து இன்னும் ப்ரெஷர் கொடுக்காம கம்பல்சரி ஹீல்ஸ் போடுற ஹேபிட் இருக்குது, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எலும்புகள் வந்து டக்குன்னு தேயறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி அன்ஈவன் தரையில் நடக்கிறது, இதெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவியல் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுத்தணும். அதே மாதிரி பாருங்கள், ரொம்ப மூட்டு வலி இருக்குங்க, ரொம்ப மூட்டு தேஞ்சிடுச்சு, மேலே மாடிப்படி ஏறும்போது பார்த்திங்கன்னா நர முட்டி இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி உங்களுக்கு தேய்மானம் இருக்குது அப்படின்னா ரொம்ப நேரம் நிற்கிறது, ரொம்ப தூரம் நடக்கிறது, மாடிப்படி ஏறி இறங்குறது செய்யக்கூடாதுங்க. சரிங்களா? சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய் வேண்டாம். கொட்டை வகை எதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொட்டையை ஊற வச்சு முளைக்க வச்சு சாப்பிடணும். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், நம்ம வந்து சாதத்துக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதோட சாப்பாடை கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ்க்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பழம், காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் வந்து கீழே உட்காந்து லோ சிட்டிங் அப்படின்றத அவாய்ட் பண்ணிடுங்க. 40 இயர்ஸ் 45 இயர்ஸ் ஆகுதுங்க, முட்டி ரொம்ப தேஞ்சிட்ருக்கு அப்படின்னா இந்தியன் டைப் டாய்லெட் வேண்டாம், கீழே உட்காந்து எழுந்துக்கிறது வேண்டாம். ஓகேங்களா? அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாரத்தில் 3 நாள் பெரண்டை சட்னி கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த பெரண்டை வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது பண்ணுது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வாரத்தில் 3 நாள் பெரண்டை சட்னி எடுத்துக்கோங்க. டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நெய் அப்படின்றது கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஜாயின்ஸ்க்கெலாம் லியூப்ரிகேஷன் கிடைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நெய். நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குங்க அப்படின்னாலும் எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அகைன் சிலர் வந்து நெய் எடுத்துக்கோ அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, காலையில் வெறும் வயிற்றில் நெய் சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை விட பெஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மதியான சாப்பாட்டில் 1 டீஸ்பூன் நெய், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் தோசை சாப்பிட்றீங்கன்னா 1 டீஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த போன்ஸ் எல்லாம் வந்து ரிச்சிட் ஆகிடக்கூடாது, ஸ்டிஃப் ஆகிடக்கூடாது. அதுக்கு ரிலாக்ஸிங் எக்ஸசைசஸ், ரிலாக்ஸிங் யோகா போஸ்டர்ஸ் நிறைய இருக்குங்க, நிறைய யோகாசனங்கள் இருக்குது. அந்த தேஞ்ச எலும்பில் ஸ்டிஃப்னஸ் வராமல் பாதுகாக்கிறதுக்கு, அதே மாதிரி மேலும் தேயாமல் இருக்கிறதுக்கு
நிறைய ஹோமியோபதிக் சப்ளிமெண்ட்ஸும் இருக்குது. ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் மசாஜ் ஆயில் இருக்குது, இதுக்கு மசாஜ் தெரப்பி இருக்குது. இப்போ எங்கள் சென்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு மசாஜ் தெரப்பி பண்ணுறோம், அதே மாதிரி அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யோகா போஸ்டர்ஸ் நிறைய சொல்லி கொடுக்குறோம், யோகா மெத்தடாலஜிஸ், யோகா ப்ராக்டிசஸ் நிறைய சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.